வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நியூன்றதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு ஃபோட்டோ கேட்டகரி இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஃபோட்டோஸ் வச்சு ஒரு 20 செகண்ட் மட்டும் மேக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வேணாலும் வீடியோ மேக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ண வாழை கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு கேன்வாஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட் ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு டிக் ஆப்ஷன் மாதிரி டபுள் டிக் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை டு ஆல்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அந்த ஃபுல் சைஸு செட் ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் வாட்டர் மார்க் ஷோ ஆகும். அந்த வாட்டர் மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஃபோட்டோவை பாருங்கள், கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிருக்கா அப்படின்றது. அடுத்தது தேர்டு ஃபோட்டோ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபோட்டோ அலைட்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் தெரியாமல் இந்த மாதிரி சென்டரில் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கொஞ்சம் இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தான், தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கும் ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க லுக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே ஒரே மாதிரி செட்டிங் உட்காந்துக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே இந்த மாதிரி தனித்தனியாக உட்காந்து அதை எடிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 20 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ 4 ஃபோட்டோஸ் வச்சு 20 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வேணாலும் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நிறைய லிரிக்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கீழே அந்த மாதிரி ஷேடோ பிளாக் கலரில் தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ், அந்த ஷேடோ இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு கீழே எகைன் அந்த பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோவும் கொடுத்துருப்பேன். மேலே வீடியோ செக்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு ஃபில்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதிலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் பிளண்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அதோட சைஸ் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல கீழே அந்த ஷேடோ அதுக்கு தான் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 30 செகண்டே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசம் தான் 20 செகண்ட் மெயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் 30 செகண்டுக்கு வந்து ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட எடிட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு ஃபோட்டோவை நீங்கள் 30 செகண்டு கூட கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு அந்த பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எகைன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ரெயின் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க வால்யூமு ஃபுல்லாக மைனஸில் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த அந்த ரெயின் எஃபெக்ட் வீடியோவை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு கீழே பிளண்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள் லைட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீனு கொடுத்துக்கலாம். ஸோ லைட்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஸ்க்ரீன் கொடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போது கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள் மியூசிக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ராக்ஸை கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற மியூசிக் லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மை மியூசிக் செக்ஷனுக்கு போங்க. நான் யூஸ் பண்ணுறதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வந்து அதை எதை வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணியாச்சு சாங்கை. இப்போ கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே நம்ம வந்து கலர்ஃபுல்லாக லவ்லியாக வந்து பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. மேலே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன குவாலிட்டி உங்களுக்கு வீடியோ வேணுமோ அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.